பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தியான வேளையில் எங்களோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஹெவன் டிவி முன்பாக வந்திருக்கும் அன்பான் நேர் அவர்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இவ்வளவு நேரம் தேவன் நம்மளோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் பதில் செய்கிற தேவனாக இருந்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். காலையில் பேசின வார்த்தையை போல யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் காலமாக பேசினார். நானே உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி நான் ஜெபிப்பேன் ஒரு நிமிஷம். ஆண்டவர் நமக்கு பல விஷயங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய, நாமும் அந்த எந்த விஷயத்துக்காக ஜெபிக்க தேவனால் ஆயத்தப்படவும் அதை ஜெபிக்க தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளைக்காக நிலையத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை வைப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு பேரும் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நீர் பதிவு நல்ல தேவனாக எங்களோடு கூட வரப்போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேலையை ஆசீர்வதித்து தாரும். ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு ஆண்டவரே உங்களுடைய விண்ணப்பத்துக்கு நேராக நான் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த மக்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மத்தியான வேளையில் ஆண்டவரே யாராவதுக்கு இந்த ஒரு வார்த்தை வராதா என்று ஏங்குகிற நபர்கள் இருந்தால் அவர்களோடு நீங்கள் பேசுங்க. என்னை உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். இந்த மத்தியான வேளையில ஒரு நபரோடு தேவன் எவ்வாறு உதவி செய்தார்னு சொல்லிவிட்டு நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 84வது அதிகாரம் 5-6 வசனம். 7 உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனில் தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்களாம். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் ஆண்டோட்ட பலன் கொள்ளணுமா? மனுஷன்ட்ட இல்லை, உம்மில் பலன்களை. யாருன்னா இது வந்தது? கீர்த்தி தென வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திர ராகத்தில் கோப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம் இது. அவர் என்ன வாசிக்கிறாருன்னா, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் ஆண்டோட்ட பலன் கொள்கிறவனும் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவங்களை என்ன செய்வாங்கன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்புமா. அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்குன்னா எப்படி இருக்கும்? சாதாரண அழுகை எப்படி, எந்த நேரத்தில் நம்ம அழுவோம்? மிகுந்த வேதனை, துன்பம், அடக்க முடியாத பாரம் வரும்போது தான் ஓன்னு அழுவோம். அந்த பள்ளத்தாக்க எப்படி உருவ நடந்து அதுக்குள்ளே நடந்து அந்த கஷ்டமான சூழ்நிலையை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள வேண்டிய கிருபை எப்படி தருவாரா? உம்மில் பலன் கொண்டு, ஆண்டோடத்தில் பலன் கொண்டு தங்களை இதில் செவ்வையான வழிகளை. இந்த இப்படி ஒரு நபர் ஆண்டு எனக்கு இது சொல்கிறேன். யாருன்னா, எஸ்தர் 5-6 மொர்தகாய்னு ஒரு நபர். மொர்தகா யாருன்னா இஸ்ரேலிலேருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர். அவர் ஆகாஸ்வேரு ராஜான்னா இந்து தேசமுள்ள எத்தியோப்பியா தேசம் 127 நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு அரண்மனையின் வாசற் காவலியாக உட்கார்வதான் மொர்தகாய். இந்த மொர்தகாய் யாருன்னா யூதர். அவர் என்ன செய்வாருன்னா, இவருக்கு எப்போவுமே ஆமான் ஒருத்தர் எப்போவுமே என்ன செய்வாருன்னா இவருக்கு எதிராக இருப்பார். எப்படியாவது இந்த ஆமான் ஆகாஸ்வேருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கார். எப்போவுமே எல்லாருமே ஆமானை வணங்குவாங்க. ஆனால் என்ன செய்வார்? மொர்தகாய் ஆமானை வணங்கவே மாட்டார்.
அப்போ மொர்தகாய்க்கு மேலே ஆமானுக்கு பயங்கர கோபம். இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் என்ன செய்தார், அவன் யார், மொர்தகாய் யாருன்னா ஆண்டவருடைய மகன், ஆண்டவரை உண்மை உத்தமமாக நேசிக்கிறவன், ஒரு யூதன். யூதன் சீக்கிரம் யாருக்கும் தலை வணங்க மாட்டார். அதே தான் அவர் என்ன செய்தார் தெரியுமா, மொர்தகாய்க்கு ஆண்டவர் எப்படி அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து எப்படி அதை நீரூற்றாக்கி கொண்டாருன்னா, யோபாம் எப்படியாவது அந்த மொர்தகாய் கொண்டு விடணும், எப்படியாவது தூக்கு இது பண்ணணும்னு ஆமான் எத்தனித்துட்டே இருக்கான். ஆமான் மொர்தகாய்க்குள்ள தூக்கு மரமும் செய்து வச்சுட்டு இருக்கான். எப்படியாவது ராஜாவிட்ட பேசணும், ஆமானுக்கு எதிராக விஷயங்களை சொல்லி ராஜாவிட்ட கட்டளை பெற்று தூக்கி போடணும்னு நினச்சிட்டு இருக்க வேளையில் ஆண்டவர் எப்படி அவருக்கு உதவி செய்யாருன்னா, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1-2 வாசிக்கும்போது, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்க நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலர் ராஜாவின் 2 பிரதானிகளாக பிக்தானும் தேரசும் ராஜாவாகி ஆகாஸ்வேருவில் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருந்தது. ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு எதிராட்டு ஆகாஸ்வேரு 2 பிரதானிகள், ராஜாவுக்கு பிரதானிகள் பிக்தானும் தெரேசும் எப்படியாவது ராஜாவை கொண்டு விடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவங்கள ஆலோசனை பண்ண. இதை எப்படியோ இது மொர்தகாய் இருந்து ராஜா சமத்தில் சொல்லி யார் மூலமாக, எஸ்தர் மூலமாக சொல்லி ராஜாவை பாதுகாத்தான். இதை எங்கே எழுதியிருந்துன்னா, இது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்போ இதை இதுக்கு அப்போ மொர்தகாய்க்கு எதுவுமே செய்யலை. ராஜா கேட்குறாரு, இந்த மொர்தகாய் கனமும் மேன்மை இதுக்கு செய்யப்பட்டதா அப்படின்னு. அப்போ ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் என்ன செய்யலை, ஒன்று செய்யப்படவில்லை என்று சொன்னார். எப்படி இதை ராஜாவுக்கு உறக்கத்தை ஆண்டவர் கொடுக்கல. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போகுது, ஏதாவது தீமை வரப்போகுது என்று அறிந்தால் தேவன் என்ன செய்வார், யார் மூலமாவது என்ன செய்வார், நமக்கு நன்மை செய்கிற தேவனாக. நாம் என்ன செய்யணும், உண்மை உத்தமமாக இருக்கணும். மொர்தகாய் தனக்கு கொடுத்த வேலை என்னது, வாசற் காவல் தான். ஆனால் என்ன செய்யலை, அந்த இடத்துல ராஜாவை பாதுகாக்கிறதுல உண்மையும் உத்தமமாக இருந்தா. அதனால தான் என்ன செய்தார், ராஜா அவருக்கான ஒரு ராஜா என்ன செய்தார் தெரியுமா, ராஜாவின் உள்ள ஆமான் தான் செய்த தூக்கு மரத்தில் மொர்தகாய் தூக்கி போட வேண்டும் ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா முற்றத்தில் நின்னான். யாரு, ஆமான். ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, முற்றத்தில் யார் நிற்கா இங்கே வாரு. உடனே சொல்கிறா, உங்களுடைய ஊழியக்காரனை ஆமான் நிற்கான்னு சொன்ன உடனே ஆமான் உடனே ராஜா கேட்காரு, ராஜா கனம் பண்ண விரும்பும் மனுஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, ஆமாம் நினைச்சிருப்பாரு மனசில், ராஜா கனம் பண்ண போகிற மனுஷன் யார், வேற யார், நான் தானே ராஜா கனம் பண்ண போகிற மனுஷன். ஹல்லேலூயா. அப்படி நினச்சிட்டு என்ன சொல், ராஜா உடுத்துகிற வஸ்திரம், வேற என்னது, ராஜா ஏறுகிற குதிரை, அவரில் சிரசிலே தரிப்பிக்கப்பட ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்கள் ஒருவருடைய கையில் கொடுக்கப்பட்டு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தெருவா கூட்டிட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆமான் என்ன நினைச்சா, ஆமாம் எதுக்கு நிற்கான், ஹல்லேலூயா, மொர்தகாயை தூக்கி போடுவதற்காக நிற்கான். ராஜா சொல்றாரு, நீ தானே பிரதானி, எனக்கு நீ வாசல் காவல இருக்கிற மொர்தகாயை கூட்டிட்டு போய் அதை செய் அப்படின்னு சொல்லிவிட்டான். ஆமான் எதுக்கு வராரு, எப்படியாவது ஆமான் மொர்தகாயை தான் செய்த தூக்கு மரத்தில் தூக்கி போடணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் என்ன செய்வார், நிற்பார். நமக்கு ஒரு துன்பம்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. அநேக நேரங்களை யோசிப்பீங்க, எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், நான் எனக்கு வேண்டி உதவி செய்ய யாருமே வரல அப்படின்னு. இல்லை, மொர்தகாய்க்கு உதவி செய்த தேவன். மொர்தகாய் யார் மூலம், எப்படியாவது தூக்கு மரம் செய்திருக்கான், 50 அடி உயரத்தில் தூக்கு மரம் செய்திருக்கான். எப்படியா யூத ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு அப்படி பயங்கர இதோட நிற்கிறான். ஆனால் என்ன செய்தாரு, ஆண்டவர் யார் மூலம் வந்தார், யார் மூலம், ஆமான் மூலம்தான் என்ன செய்தார், நமக்கு எதிராக யார் எழுப்பி நிற்கார்களோ அவருக்கு மூலமே நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் உயர்த்துவார். பெரிய கனம் இல்லையா, எவ்வளோ பெரிய கனம். வாசல் காவலன் மொர்தகாய் ராஜ வஸ்திரம் உடுத்தி, ராஜ கோலை வச்சு, ராஜா ஏறுகிற குதிரையில ஏற்றி, ராஜா தரிக்கப்படும், ராஜ முடியை போட்டு, ராஜா கனம் பண்ணுற விரும்புகிற மனுஷன் இப்படி செய்யணும், ஒவ்வொரு ஊராக தண்டாராய்ச்சி சொல்லிகிட்டே போகிறான். அதான் என்ன சொல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருட்டு நம்ம என்ன செய்யணும், யார்கிட்ட பலம் கொள்ளணும், ஆண்டோர் ஆகிட்ட பலம் கொள்ளணும். நமக்கு இஷ்டத்துக்கு இல்லை, நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போய் புலம்புறதுக்கு இல்லை. அதான் ஆண்டோர் சொல்கிறாரு, உம்மில் பலம் கொள்ளுகிற மனுஷனும்
அதை மொர்தெகாய் என்ன செய்தாரு? ஆண்டோட தான் பலன் கொள்ள. இஸ்ரவேல் என்ன சிறப்பிடிச்சிட்டு வந்தாங்க, நான் யூதனாக்கும், நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த ராஜாவுக்கு எதிராக இருப்பேன்னு நினைக்கவில்லை. யாரு சிறப்பிடித்து கொண்டு வந்து வச்சிருக்கான்? ஆனால் ராஜாவுக்கு எதிராட்ட அவன் எதுவுமே செய்யலை. தனக்கு கொடுத்துருக்க வேலையில் என்ன செய்தார்? உண்மை உத்தமமாக வேலை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நமக்கு எதிராளிகளாக இருப்பாங்க, நம்ம என்ன செய்வோம்? நம்ம தூற்றுவாங்க, நிந்தை படுத்துவாங்க, கேவலமாக பேசுவாங்க. ஆனால் நம்மளை என்ன செய்யணும்? நம்ம எந்த நிறையில ஆண்டவரோ இருக்கிறேன்னு தான் ஆண்டவர் பார்ப்பாரு. நாம் எப்படி இருக்கோம்? எப்படி உண்மையாக இருக்கமா? அவர் உண்மையாக இருந்ததுனால தான் என்ன செய்தார்? ராஜாவுக்கு ஒரு துன்பம் வந்த போது தனக்கு எதிரான ஒரு ராஜாவை எப்படியாவது அழித்து போட்டால் நான் இதுலேருந்து வெளியே போகலான்னு மொர்தெகாய் யோசிச்சிருந்த ராஜா என்ன செய்ய இப்படி ஒரு காரணம் இருந்திருக்காரு. மொர்தெகாயின் மூலதானது எஸ்தர் ராஜாத்தியா மாறினாரு. அதன் மூலதானது யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாங்க. தேவன் தெரியாத மனுஷர்கள் அநேகர் ஆண்டோரை நம்பி விசுவாசித்தார்கள். நாமும் அப்படிதான் ஒரு ஆண்டோர் மேல பலன் கொள்ளணும். தங்கள் இருதயங்கள் செவியான வழிகளை கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்பவும் ஆண்டவருக்கு நேராக திறந்திருக்க வேண்டும். நம்ம இருதயம் சுற்றுமுற்றும் பார்க்கவே கூடாது. நமக்கு இவ்வளோ பிரச்சனை, அவ எனக்கு துன்பம் செய்கிறா, அவ என்னை மோசமாக திட்டுறா, நான் இப்படி நினைச்சிட்டு வேலை செய்கிற இடங்களா நமக்கு மேலாக ஆண்டவர் யாரை ஏற்படுத்தி அவளை கனவீனப்படுத்தவே கூடாது. கனம் பண்ணவர்களாக இருக்கணும். எப்படி ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் என்ன செய்யுது? அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து நம்ம என்ன செய்யலாம்? அதை நீரூற்றாக்கி கொள்ளுவோம். அதே போலதான் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சந்தில் வந்து கணவர்கள் பலத்தின் மேல் பலனடைவாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை நடப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பலத்தின் மேல் பலனடை சீயோன்லே தேவ சந்திலே காணப்படுவாங்க. நாம் அப்படிதான் ஆண்டவரை நோக்கி சொல்வோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலுக்கு அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்ற உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. நான் உண்மையே பலன் கொள்ளணும் ஆண்டவரே. உண்மை சார்ந்து நான் வாழ வேண்டிய கிருபை எனக்கு தாரு. மனுஷனை சார்ந்து வாழுகிறது அல்ல. நம்முடைய அடிக்கடி நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை விட்டு பின்மாறி மனுஷனை சார்ந்து நமக்கு அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க. நம்முடைய இருதயம் நம்ம எல்லாம் என்னதான் மனுஷர்கள் இல்லையா? நம்முடைய எண்ணம் தாறுமாறான யோசிக்கும். நம்ம சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது தாறுமாறான எண்ணங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். அதன் அழுகையின் பள்ளத்தாக்கி அவங்க நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்கள் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமத்துல உட்கார்ந்து இப்போ நம்ம எல்லாரும் கண்களை மூடி முதலாவது நமக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட பாதத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக இருக்குதா? மற்றவர்களாக நீங்க நிந்திக்கப்படுகிறீர்களா? ஒருவேளை கேட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதா? ஒருவேளை குழந்தை பாக்கியமா இருக்கலாம். திருமணமாகி இத்தனை வருடமாகிறதே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கதறுகிற ஒரு நிலை நீங்கள் வந்திருக்கலாம். வீட்டில் மாமியாராலே மற்றவர்களா இல்லத்தார எல்லாரையும் அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். மற்றவர்கள் முன்பாக ஒரு நல்ல ஃபங்க்ஷன் விட்டு போக முடியாமல் நீங்கள் முடங்கி இருக்கலாம். பல பிரச்சனைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு விடுங்க. ஆண்டவர்கிட்ட பலன் கொள்ளுங்க. மொர்தெகாயை போல உண்மை உத்தமமா நம்ம இருக்கும் போனால் ஆண்டவர் நினைச்சுவார், நம்ம உயர்ந்த இடங்கள்ல ஏறி இருக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வேளை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே உம்மல் பலன் கொள்ளுகிற மனுஷன் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டவரே சங்கீதத்தில் வாசித்து அதை தியானித்தோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அழுகையின் பள்ளத்தாக்கு போன்ற இடங்கள் எந்த இடத்துல எல்லாம் காணப்படுகிறது ஆண்டவரே, அதை நீரூற்றாக்கி கொள்ள வேண்டிய கிருபை ஒவ்வொருவருக்கும் தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். சமூகத்தில் உட்கார்ந்து யார் யார் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு கதறுகிறாளோ அவர்களுக்கு பல் செய்கிற தேவனா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே அவளுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புத விடுதலை கொடுத்து ஆண்டவரே தெய்வீக சந்தோஷத்தால் மகிழ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோர்வுகளை மாற்றும் ஆண்டவரே, தளர்வுகளை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலையும் கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு நீ இரக்கம் செய்ய மாட்டீரா, உடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் என்று கெஞ்சுகிற மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய இரக்கம் செய்ய வேண்டும் என்று இரக்கம் செய்கிற தெய்வமாக இந்த வேளையில் ஒவ்வொருடைய வீட்டிலும் கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. யாருடைய விஷயத்தில் ஆண்டவரே கிரியை செய்யக்கூடாதபடி பெருமையான அனுபவங்கள் இருக்கிறோம், அந்த பெருமைகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டிய கிருபை நீ ஒவ்வொருக்கு அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறையா ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் போது, உடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே தூரத்திற்கு சமீபம் நீங்கள் தெய்வம் ஆண்டவரே. எந்த தூரமாக இருந்து கேட்டுக்கொண்டா இருக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய வீட்டில் நீ இறங்கி அவங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்கள் சாட்சியா நிற்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வீக சமாதான
சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து குற்றும் குலையுறவாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் அவர்களை அழுகி செய்யும் ஆண்டவரே. ஒரு தூராத துக்கம், ஒரு துயரம், மனசுக்குள்ள ஆழத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆழங்களில் கிரியை செய்கிற தெய்வம் ஆண்டவரே, வேதனையை மாற்றும் ஆண்டவரே. எந்த இடத்தில் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறார்கள் என்று கண்டுபிடித்த அந்த நிலைமையிலிருந்து மீண்டு எழும்பி ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்று அழுகையின் பள்ளத்தாக்கில் வெளியே வர வேண்டிய கிருபை நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அழுது செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. நீ ஆசீர்வாதத்தின் தேவனாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாமல் திண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ படித்திருக்கிறேன், நான் நினைத்த வேலை எனக்கு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களால் வருகிற தீமைகள் ஆண்டவரே, நிந்தைகள், போராட்டங்கள், எப்படியாவது வேலையிலிருந்து எழுப்பிவிட வேண்டும் என்று தனக்கு எதிராக செய்கிற சதி திட்டங்களிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சதி திட்டங்களை முறியெடுத்து ஆண்டு ஒவ்வொருக்காக யுத்தம் செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஒவ்வொரு பேரும் பாதவிடத்தில் வர வேண்டிய கிருபை ஒவ்வொரு காரிலும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. அவருடைய சாப்பிடுற ஆகாரங்களை ஆசீர்வதித்தாண்டவரே. வியாதிகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாங்கள் சம்பாதிக்கிற பணங்கள் முழுவதும் வியாதிகளுக்காக ஆஸ்பத்திரியில் செலவழித்து விட்டு தனக்கு கையில் ஒன்றுமே இல்லை, வறுமையின் நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாக இந்த மாதத்தை நீ மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலம் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. பலப்படுத்துங்க. இயேசுவினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இனி நம்ம மீண்டும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் பலவிதமான யுத்தங்கள், பல இடத்துல ஒரு இடத்துலையும் ஒரு சமாதானம் இல்லை, சமாதானமற்ற நிலைமை, ஒருவரோடு ஒருவர் மாறி மாறி வெட்டி சாய்த்து, அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? மற்றவங்க அநேக மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தும் தங்கள் பிள்ளைகளை இழந்தும் ஒன்று நடுத்தெருவில் நின்று கதறுகிற அனுபவங்கள். ஒரு நமக்கு அந்த வேதனையின் துயரம் தெரியாமல் இருக்கலாம். சில பேர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம். அவர்களுக்காக நான் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் நம்ம ஒவ்வொருடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தில் ஒரு சமாதானத்தை அருள்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் பலங்கிற யுத்தம் ஆண்டவரே, நாங்கள் பல விதங்களை கேள்விப்படுகிறோம். அநேகர் ஆண்டவரே இந்த யுத்தத்தினால் தங்கள் பிள்ளைகளை இழந்தும் தங்கள் உற்றார் உறவுகளை இழந்தும் தங்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக எவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்ந்தோமே, எங்களுக்கு அகதிகளாக ஒரு நேரம் ஆகறதுக்காக நாங்கள் கதறுகிறோம் என்று கதறுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேச தலைவர்களோடு நீ பேசும் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய சமாதானம் பெருசு ஆண்டவரே. உடைய வருகை அது சீக்கிரம் என்று அறிகிறோம் ஆண்டவரே. உடைய வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரே எழும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தோட சமாதானத்தை கட்டளையிடும். தேசம் உடைய வருகைக்காக ஆயத்தப்பட நீ ஒவ்வொரு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உடைய வருகையில் ஆயத்தப்பட வேண்டிய கிருபை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்க நாட்களில் சாங்க போங்க நிர்விசாரங்களை மாற்றி ஆண்டவரே தேசத்துல சமாதானத்தை கட்டளையிட போறதற்காக நன்றி. அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டில் கேரளத்தில் பல இடங்கள்ல ஆண்டவர் தேர்தல் நடக்க போகிறது. அந்த தேர்தல்கள் சுகமாக நடக்கணும், நல்ல முறையில் நடக்கணும். நமக்கு நல்ல தலைவர் வேண்டும். நம்மை ஆளக்கூடிய நல்ல தலைவர்கள் யாராவது வந்து நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் நம்முடைய நாடு இருக்காதபடி நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்ய நாம் ஒவ்வொரு பேரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் வருகிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேர்தலை ஆசீர்வதித்து தாரும். வருகிற 23ஆம் தேதி நடக்கிற தேர்தல் ஆண்டவரே, சித்தமான ஒரு நபரை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக ஒவ்வொரு மக்களும் ஆயத்தப்பட வேண்டிய கிருபை கொடும். தேர்தல்கள் எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எல்லாரும் தனக்குள்ள உரிமை வாக்குரிமையை பயன்படுத்தி ஆண்டு வாக்களிக்க வேண்டிய கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவையில்லாத பதற்றங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு எலெக்ஷன் நடத்துகிற ஒவ்வொரு அதிகாரிகள், ஆசிரியர்கள், ஒவ்வொரு அதிகாரிகளை ஆசீர்வதித்து நல்ல பல தேர்வு நடத்த வேண்டிய கிருபை தாரும். எங்களுக்கு நல்ல தலைவரை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகமாக எங்கள் நாடு நடத்தப்பட ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமாக தங்கள் பங்கை பெற நீ ஒவ்வொரு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி நடத்துகிற நம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை நடத்த நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தேவையான பண வசதிகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அநேக ப்ரோக்ராம்கள் நடக்கிறதாண்டு அநேருக்கு உதவி செய்கிறாள் ஆண்டவரே, அவளை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதன் மூலம் அநேகர் ஆண்டவரே பிரயோஜனப்படவும், உலகத்தில் உண்மை அறியாத இடங்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ளவும் நீ ஒவ்வொரு மக்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு உடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, ஒவ்வொரு டெக்னீஷியன்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கு சுகம்பலன் ஆரோக்கியத்தை கூட நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பேரும் ஆண்டு தங்களுக்கு கொடுத்த பணிகளை ஆண்டவரே நிறைவாய் செய்யத்தக்க வேண்டிய கிருபை நீ ஒரு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தோடு உண்மை ஆராதிக்க, உண்மை மகிமைப்படுத்த இந்த ஹெவன் டிவி மூலமாக ஆண்டு அநேகர் ரட்சிக்கப்பட அவர்கள் ஒவ்வொரு கருவியாக நீ மாற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே இந்த நேபாள ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நேபாளியர்களை கொண்டு சுவிசேஷம் அறிப்பதே தமது தரிசனம் என்று உடைய மகன் சொல்லியிருக்காண்டே. அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேபாளத்தில் 77 மாவட்டங்களில் 3 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அறியாத ஒரு மக்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவளுக்கு செய்யப்படுகிற ஆண்டவரே கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் இதை செய்கிறார்களோ ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கையினாலும் ஆண்டவரே உதவிகளும் செய்ய வேண்டிய கிருபை நீ ஒவ்வொருக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவருடைய வேதத்தை சுமந்து கொண்டு செல்கிற ஒவ்வொரு மிஷனரிகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே உடைய கிருபையினால் ஒவ்வொரு நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகம்பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகம்பலன் ஆரோக்கியத்தை கூட, தங்களுடைய கல்விக்கு தேவையான பண உதவிகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானத்தினால் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கிருந்து சென்று ஆண்டவரே அங்கே மிஷனரிகளாக செயல்படுகிற ஒவ்வொரு மிஷனரியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையான வஸ்திரங்கள், தேவையான பணங்கள் ஆண்டவரே, தேவையான கல்வி பணிகள் ஒவ்வொன்றும் நீ நடத்த வேண்டிய கிருபை நீ ஒவ்வொருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அவங்களை தேவைக்கு ஆண்டவரே 3000 பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் இந்த ஹெவன் டிவி மூலமாக வழங்கப்படுகிறது ஆண்டவரே. அதற்கு தேவையா சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமையா. ஆண்டவரே, கல்வி பணிகளுக்கு தேவை பணங்கள் தேவை ஆண்டவரே. யார் மூலமும் ஆண்டவரே, யார் மூலம் நீ கொடுக்க சித்தமாக இருக்கிறோம் அவர் மூலம் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமையா. இன்னும் ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் மாலை நேர உணவு விநியோகம் ஆண்டவரே எந்த நேரமும் தடுமாறி செய்யப்படாதபடி ஆண்டவரே எந்த நேரமும் ஆண்டவரே தேவையான பணங்களோடு செய்ய வேண்டிய உதவி ஒவ்வொருத்திலும் வர உதவி தாரும் ஆண்டவரே. அதற்கு மேலாக உம்முடைய ஆசீர்வாதம் இதற்கு மேலே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நேபாள பிள்ளைகள் ஒவ்வொரு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, சந்திக்கணும் ஆண்டவரே. எந்த தரிசனத்தை கொண்டு மகன் ஆண்டவரே செயல்படுகிறாரோ ஆண்டவரே அந்த தரிசனத்தை அவர் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகர் எழும்பி ஆண்டவரே இந்த நேபாள ஊழியங்களுக்காக தங்களுடைய நேரங்களை செலவிட ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் திறப்பிலே நின்று அநேகர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கிருபை ஒவ்வொருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்கள் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை ஊழியக்காரர்களாக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே உடைய ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை உத்தமமாக ஊழியம் செய்ய வேண்டிய கிருபை கொடும். பணத்துக்காக ஊழியம் செய்யாமல் ஆண்டவரே, தன்னுடைய வயிற்றுக்காக ஊழியம் செய்யாமல் ஆண்டவரே ஆத்ம பாரத்தோடு ஆத்ம தாகத்தோடு ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே அவனுடைய அறுவடையில் ஆண்டவர் ஆழ்படையில் ஆண்டவர் அநேகரை சேர்க்கக்கூடியவர்களாக ஆண்டவரை ஊழியங்களை செய்ய உண்மை உத்தமமாக இருக்க வேண்டிய கிருபை நீ ஒவ்வொருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய சமத்தில் உட்கார்ந்து திறப்பில் நின்று ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஜெப பாத்திரங்களாக ஒவ்வொரு எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய எழுப்புதல் உருவாகட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் யார் யார் உண்மை அறியாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு பேரும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டிய கிருபை உடைய
பிள்ளைகளுக்கு கொடுக்க உடைய பிள்ளைகள் மூலமாக உடைய ஊழியக்காரர்கள் மூலமாக எழும்ப உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அறுப்புக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே, அறியாத ஜனங்களுக்கு உம்மை பற்றி சொல்ல ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக செலவிட உதவி தாரும் ஆண்டவரே. தேவையில்லாமல் ஆண்டவரே டிவி பட்டி உட்கார்ந்து ஆண்டவரே மற்ற கண்ட கதையும் பேசி ஆண்டவரே தங்களுடைய நேரத்தை செலவழித்து ஆண்டவர் வீணடிக்காமல் ஆண்டவரே உம்முடைய வருகை அதி சீக்கிரம் என்று அறிந்த ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கிரீடங்கள் முத்துக்கள் அநேகம் பெற நாங்கள் அதற்காக ஓடி உழைக்க கிருபை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே மத்தியான நேரத்தில் ஆண்டவரே இதுக்கு முன்னால உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே அநேக விஷயங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்று கூட நான் வருகிறேன் ஆண்டவரே. வீட்டில் வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, வயதானத்தில் ஆண்டவரே வயதான காலத்தில் என்னை பார்க்க ஆள் இல்லையே என்று ஏங்குற வயதான மக்கள் இருந்து அவளுக்கு ஆண்டவரே நீரே துணை என்று அவளுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. மனுஷனை நம்புவதே பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை பற்றி பிடிக்க வேண்டிய கிருபை ஒவ்வொரு வயதானங்களும் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லாரோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க கிருபை கொடுக்கும் ஆண்டவரே. அவளை பராமரிக்க வேண்டிய கிருபை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த குறைகள் இருந்தாலும் மாறி மன்னித்து ஆண்டு சந்தோஷத்தோடு அவளை பாதுகாக்க வேண்டிய கிருபை வீட்டில் ஒவ்வொரு நபர்களும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமே. ஒவ்வொரு ஆசீர்வாதம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி தாருங்க ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. ஏற்ற துணைக்காக கதறி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு துணையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து தளர்ந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சோர்வுகளை மாற்றும் தளர்வுகளை மாற்று உண்மையிலே பலன் கொள்ள வேண்டிய கிருபை நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே நாங்கள் காணுகிறது ஆண்டவர் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சாட்சிகளாக எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகருடைய ஜெபங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறது. ஒவ்வொருடைய ஜெபத்தை நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பேர் பேராக ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே யார் யார் தேவைகளுக்கு கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் தொல்லைகளை மாற்றும் ஆண்டவரே. கடன் பட்டு இதிலிருந்து எப்படி வெளியே வருவேன் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. கடன் வாங்கி வீடு வைத்து விட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் வீடு பறி போகுமே என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு ஆண்டவரே. கடன்களை அடைக்க என் தேவன் வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து முன்னேற வேண்டிய கிருபை குடும்பம் ஒரு வழிகளை திறந்து குடும்பம் கடனை அடைத்து தங்களுடைய வீட்டை சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய கிருபை நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அருளி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி மாண்டே பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டில் தங்க வேண்டும் ஜெபிக்கிறோமையா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஜெப கவிஞர்களாக மாற்றும் ஜெப வீராங்கனைகளாக மாற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மில் சந்தோஷப்பட வேண்டிய கிருபையை கொடுக்கும் ஆண்டவரே. தாழ்விழுந்து உயர்த்துவதை துதிக்க வேண்டிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே மீண்டும் வருகிற நேசர் பிரியாத நேசர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த முழுவதும் கிருபைக்குள்ளே மலைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தங்கள் தேவைகளை ஒவ்வொரு சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசத்தினால் வர்த்திக்க பண்ணும் பாடி துதி செய்து ஆராதனை செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அருளி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இன்று முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஜெபம் வேத வாக்கில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறோம். அநேருக்கு சாட்சிகளாக வாழ வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்